ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவா பதிவிட்டு வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நேற்று நம்ம சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான ஃபின் நிஃப்டிக்கான எக்ஸ்பைரிக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி லாஸ்ட் டே நம்ம சொன்ன மாதிரி இந்த 24,840 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 25,000 ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணும். அதாவது 25,048 ரவுண்ட் ஃபிகர் வந்து 25,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில்ட் ஆகிற இடம் பண்றதை நேற்று சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அப்போ எக்ஸாக்டா பாருங்க, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து 25,000 ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து சடனா வந்து ஃபால் ஆனிச்சு. ஓகேங்களா? ஸோ சடனா ஃபால் ஆனிச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து 25,000 ஒரு 300 பாயிண்ட் வந்து நல்ல ஃபால். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா ஃபிளாட்டாக தான் இப்போ முடிச்சிருக்காங்க. ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் வந்து பாசிட்டிவ்ல முடிச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு காலையில் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் 25,000 ரவுண்ட் ஃபிகரை தொட்டுட்டாங்க. ஸோ 25,000 தொட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஒரு 230 பாயிண்ட் கீழே இறங்கியிருக்கு. இப்போ நிற்கிது. இப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகுது அப்படின்னா இந்த 25,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட். நான் நேத்தியே சொல்லியிருந்தேன் 25,000 ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் இருக்கு, சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரெசிஸ்டன்ட் தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப நாளைக்கு 25,000 ஒரு ரெசிஸ்டன்ட் மேஜர் ரெசிஸ்டண்டா இருக்கும். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து லோ பார்த்தீங்கன்னா 24,770 அதுன்றது ஒரு சப்போர்ட். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 24,676 அடுத்த சப்போர்ட், 24,550 இம்பார்ட்டன்டான ஒரு சப்போர்ட்ன்றதை நேற்றே சொல்லியிருந்தோம். அதுதான் நாளைக்குமே சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருந்து ரெசிஸ்டன்ட் எடுத்தனா 25,000, அது 25,050. ஓகேங்களா? ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 25,150, அதுல இருந்து ஒரு 100 பாயிண்ட். அதுக்கப்புறம் இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க 25,300, இதுல இருந்து 150 பாயிண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டா இருக்கு ஃபிபனோசியை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஆல் டைம் ஹை 25,000 வந்து டச் பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது நம்ம ஃபிபனோசி வச்சு தான் ரெசிஸ்டன்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட்டை கூட ப்ரீவியஸ் இருக்கிற ஸ்விங் ரெசிஸ்டன்ட், ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையா எடுத்துக்கலாம், அது மாதிரிலாம் எடுத்துக்கலாம். ஆனால் ரெசிஸ்டன்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து ஆல் டைம் ஹைக்கு மேலே போகுது அப்படின்னா ஃபிபனோசி ட்ரா பண்ணிட்டு அதனுடைய ஹை அண்ட் லோவை தான் நம்ம வந்து மார்க் பண்ணி வந்து ரெசிஸ்டண்டா பிரேக் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட். அதாவது 51,300 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ரெசிஸ்டன்ட் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட் லெவலில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 52,345, அதாவது ப்ரீவியஸாக போன அந்த ஹை எல்லா இடத்துலையும் சப்போர்ட்டான இந்த ரெசிஸ்டண்டான நம்மளுக்கு வந்து 52,345 சூப்பரான இன்வெர்டர் ஹேமர் வச்சுட்டு திரும்பி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல 15 மினிட் இன்வெர்டர் ஹேமர் வச்சுட்டு சடனாக வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கு, ஒரு 12 மணிக்கு வந்து ஒரு நல்ல ஃபால். ஓகேங்களா? ஸோ 12 மணிக்கு ஃபால் எடுத்தாலுமே இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருக்கேன். நம்மளோட சப்போர்ட்ல நாளைக்கு நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதாவது 51,260 இல்லை 300. ஓகேங்களா? ஸோ அந்த 300 ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த 51,750 ஒரு ரெசிஸ்டண்டாக இருக்கும். அதுலேருந்து மேலே போகுதுன்னா 52,000 இம்பார்ட்டன்டான ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஏன்னா ரவுண்ட் ஃபிகர். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா இந்த டே போனால் ஹை. ஓகேங்களா? 52,345 சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 51,400 இப்போ முடிச்சிருக்காங்க. 400லேருந்து கீழே வருதுன்னா இந்த 51,300க்கு கீழே வருது அப்படின்னா 51,100ன்றது ஒரு சப்போர்ட், 50,800ன்றது ஒரு சப்போர்ட், 50,434ன்றது ஒரு சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இதுல இருந்து சப்போர்ட் எடுத்துகிற போகிறது தான் பார்க்கும். மார்க் வந்து ஒரு கரெக்ஷனுக்கு தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இதுல இருந்து திரும்புது அப்படின்னா மறுபடியும் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நான் நாளைக்கு முக்கியமாக பார்க்கக்கூடியது ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி. அதனால ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்னைக்கு எப்படி டார்கெட் போய் கொடுத்ததோ அதே மாதிரி இந்த இடத்துல இன்வெர்டர் ஹேமர் வந்து ஃபின் நிஃப்டி வச்சாலுமே திருப்பி இதுல இருந்து கீழே வந்திருக்கு. எது வரலையும் வந்திருக்குன்னா 23,300 வரலையும் வந்திருக்கு. நாளைக்கு நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி, அது டபுள் பாட்டம் மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல ஓகேங்களா? அந்த பழைய வீடியோ எடுத்து பாருங்க. ஸோ இந்த சப்போர்ட் ரேஞ்சு இந்த இடத்துல சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்குன்னா எக்ஸாக்டா வந்து சப்போர்ட் எடுத்துட்டு பாருங்களேன் இந்த இடத்துல. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நாளைக்கு இந்த லோவை இன்னைக்கு வந்து லோவை கட் பண்ணுது அப்படின்னா இந்த 23,220 கட் பண்ணுது அப்படின்னா 23,111ன்றது ஒரு சப்போர்ட்டாகவும், 22,984ன்றது அடுத்த சப்போர்ட்டாகவும், 22,866ன்றது அடுத்த சப்போர்ட். ஒன்ஸ் 22,300 சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகுதுன்னா 23,400ன்றது ஒரு ரெசிஸ்டண்டாகவும், 23,476ன்றது அடுத்த சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டண்டாகவும், 23,560 இன்னைக்கு போன ஹை அதுதான் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ட். இதுக்கு மேலே போகுது அப்படின்னா ப்ரீவியஸ் போன ஸ்விங் ஹை அதாவது 23,835 இதை வந்து அடுத்த ரெசிஸ்டண்டாக நம்ம வந்து ஃபின் நிஃப்டிக்கு இருக்கு. ஓகேங்களா? ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டியை பார்த்துரும். ஸோ மிட் கேப் நிஃப்டிக்கு நம்ம வந்து ஃபிபனோசி ட்ரா பண்ணியிருந்தோம். லேத்தியோட ஹை அண்ட் லோக்கு ஃபிபனோசி ட்ரா பண்ணியிருந்தோம். அது படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பராகவே வந்து
டார்கெட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது நேத்தோட ஹை அண்ட் லோக்கு ஃபிப்னசி ட்ராப் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நேத்தோட ஹைக்கு மேலே ஓப்பன் ஆனிச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட 1.2 ரிஜெக்ஷன் ஏரியா ஆன 12,800 வந்து இன்னைக்கு வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்தால் ஃபர்ஸ்ட் 15 மினிட் இருந்தது. மூணாவது 15 மினிட் ஆகுது 9:45 என்ன பண்ணிருக்குன்னா பிரேக் அவுட் பண்ணிச்சு. அடுத்த டார்கெட் ஆனால் 12,862 டார்கெட் வந்து எப்படி பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துட்டு ரொம்பவே கன்சல்டேஷன் பண்ணாங்க. 12 மணிக்கு மேலே நல்ல ஒரு ஃபால் மறுபடியும் இந்த இடத்துல வந்து நின்று இருக்கு. அப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா 12,800 அந்த சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகுதுன்னா 12,860 ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 12,943 இம்பார்ட்டன்டான ஒரு ரெசிஸ்டன்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றது தான் சொல்லுது. ஒன்ஸ் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிது, அதாவது இன்னைக்கு வந்து 12,800 வந்து முடிச்சிருக்காங்க. 12,800க்கு கீழே வருது அப்படின்னா இந்த கேப் சின்ன கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக 12,700 வரலாம். ஓகே, ஒரு 100 பாயிண்ட் வந்து கீழே வரலாம். வந்துட்டு திருப்பி இதுலேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகுது அப்படின்னா 12,800 ஒரு ரெசிஸ்டன்டாகவும் 12,862 ஒரு அடுத்த ரெசிஸ்டன்டாகவும் 12,943 அடுத்து இம்பார்ட்டன்டான ஒரு ரெசிஸ்டன்டாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் மிட் கேப் நிஃப்டிக்கு. ஓகேங்களா, நீ பெருசாக ஜீரோ ஹீரோ வந்து 3 மணிக்கு மேலே கொடுக்கலனாலும் நாளைக்கான மிட் கேப் நிஃப்டி வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதனுடைய கான்ட்ரிபியூட்டரான பாரத் ஃபோர்ஜிலாம் வந்து நல்லாவே வந்து ப்ரெசிஸ்டன்ட் இவங்களாம் இந்த ஸ்டாக்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பிரேக் அவுட் லெவலில் இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மிட் கேப் நிஃப்டி வந்து அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா இந்த ஸ்டாக்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் கொடுப்போம். ஓகேங்களா, இப்போ டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இதில் தான் கொடுக்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிமெட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அலைஸ்குள்ள யூஸ் பண்ணுறோம். இவங்க பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துறாங்க. ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ்ன்றதே நம்ம சொல்லலாம். ஏன்னா 15 ரூபா தான் ஒரு ட்ரேடுக்கு எடுத்துக்கிறாங்க. நம்ம வந்து ஓவர் ட்ரேட் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஒரு நாளைக்கு நான் 5 ட்ரேட் 6 ட்ரேட் பண்ணுறேன், ப்ரோக்கரேஜுக்கே போயிடுது என்னோட ப்ராஃபிட் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோட லிங்க்கை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ நம்பா.